இன்னைக்கு நைட் டின்னருக்கு எவர் டைம் பெஸ்ட் காம்பினேஷனான இட்லியும் சாம்பாரும் தான் செய்ய போறோம். இட்லிக்கு டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாம்னு வீடியோல பார்க்கலாமா? அதுக்கு துவரம் பருப்பு ஒரு கை, பாசி பருப்பு ஒரு கை எடுத்துட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்ப இது கூட ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, நல்லா பழுத்த 2 தக்காளி, கொஞ்சமா சீரகம், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பெரிய வெங்காயத்துல தான் சாம்பார் செய்ய போறோம். பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா விசில் ஃபுல்லாவே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மத்த வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்ப சாம்பார் செய்யறதுக்காக கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் நம்ம பருப்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். இது கூடவே நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி சாம்பார் பொடி, உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிரும். இட்லி துணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழசாயிருச்சு, அதுவுமே புதுசா கட் பண்ணி எடுத்துட்டு வந்து இட்லியும் ஊத்தி வச்சாச்சு. இட்லி ரொம்பவுமே சாஃப்டா சூப்பரா வந்துருந்துச்சு. நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, நல்லா மணக்க மணக்க இருக்க டிஃபன் சாம்பார், இந்த காம்பினேஷன் அடிச்சுக்க வேற எதுவுமே முடியாது. இந்த மினி விளாக் பிடிச்சிருக்கா அப்படிங்கறத